எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றில் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதருக்காக நாங்க குரு பட்டீஸ்வரத்துக்கு வந்திருக்கிறோங்க. இதுவரை பட்டீஸ்வரன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விடம் தேனுபுஸ்வரர்தான் சொல்லுவாங்க. ஆனா இங்கேயும் குருவுடைய பெயரும் நந்தியுடைய பெயரும் ஒன்னா இருக்கணும். ஆதி நந்தியா இருக்கணும். குருவுடைய பெயரே பிரம்ம நிலையில இருக்கணும். நந்திக்கு அப்பெயரை சூட்டினா குரு எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையை பிரம்ம நந்தீஸ்வரர் என்ற பெயருக்கு ஏற்ப இந்த ஆலயத்தோட பெயரு பிரம்ம நந்தீஸ்வரர் என்ற ஆலயத்துக்கு வந்திருக்கிறேங்க. இதுவரையில பிரம்மர் கோயில்னா ஒரு கோவில் தான் எல்லாரும் உலகத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க இது 6வதா குறிப்பிட்ட பிரம்ம நந்தீஸ்வரர் கோவிலா கூட இருக்கலாங்க. எங்களுடைய வரலாற்று படுகையில 3 மதங்களை ஒரே நிலையில நின்று வேறு வேறு நேர்கோடுகள்ல முடிச்ச குருநாதருக்கு மீண்டும் ஆதி பிரளயம் ஒன்று ஏற்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட சுடலைகள் வேண்டும், அதனுடைய அதிப்பிரளயம் எப்படி இருக்கணும், ஆதி பிரளயம் எப்படி இருக்கணும், நாதம்னா எப்படி இருக்கணும், யோகம்னா எப்படி இருக்கணுங்கிறத பல்வேறு முறைகள் காட்டு ஆசைப்பட்டாங்களாங்க. ஆனா விதாங்கரம் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய ஆசைப்பட்ட பொழுது குருவின் பிரதான வாயில்ல யார் குருவா இருக்கின்றாரோ அவருக்கே அந்த பிரம்ம நிலையை கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமா தாங்க இந்த பிரம்ம நந்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. குருவிற்கும் சரி பெயர் போன ஸ்தலமா இருக்குது. அம்மாவுக்கும் பிரம்மாராம்பிகை என்ற பெயரோடு சுட்டப்பட்டு அழகு படுத்திருக்காங்களாங்க. குருவுடைய ஸ்தலத்துக்கும் ஆலயத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும் உச்சகட்ட வரலாற்றுல மேத்தோக்கு விளக்கங்கள் எது கொடுத்தாலும் நியமனங்கள் பல மாற்றி அமைத்து நியதிகளையும் பல மாற்றி அமைத்து ஒரு நிலையில ஓராயிரம் நிலைகளை கடந்த பிறகு தான் யார் என்பதை நான் பிளஸ் தி என்ற நந்தியாய் முழு உருவெடுத்து காட்டிய குருவிற்கு எப்பேற்பட்ட நியதிகள் வேண்டுமோ அந்நியதியில் ஒரே ஒரு மாறுபாடு இருந்தா போதுங்க, அவங்களையும் பிரம்ம நிலையை கொடுத்து அழகு பார்ப்பாங்களாங்க. இந்த சோடுகள்ல 4வது வட்டக்கிணறு ஒண்ணு இருக்குங்க. இதுல யாராவது ஒருவர் அந்த வட்டக்கிணறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மூலத்தையும் சரி ஆதி மூலத்தையும் சரிங்க 2 வகையாக பிரிச்சு காட்டலாமாங்க. ஒரு குடவரைய 3 வகையில பிரிச்சு காட்டின குருநாதருக்கு இங்கு எப்படி இருக்கணும், யார் அதை தனியா வடிச்சிருக்கணுங்கிறதுக்கு பிரம்ம நிலைக்கே தனி வகுட காட்டியிருக்காராங்க. உச்சநிலை வரலாறு யாருக்குமே பொய்க்கப்படாது. நியதிகள் எப்படி மாற்றி அமைக்கப்படாதோ அதே போல் நிர்நிலையையும் மாற்றி அமைக்காது. உச்சநிலையை குருநாதரே வைத்துக்கொண்டு உயரிய கோபுரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தன் சீடருக்கே பிரம்ம நிலைய முழு ஆதி நந்தியா இருந்து உச்சகட்ட காட்டியிருக்காங்களாங்க. வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய பல விஷயங்களையும் சரி, வெள்ளோட்டம் பார்க்க வேண்டிய பல விஷயங்களையும் சரிங்க. நாதமுனீஸ்வரராகிய குருநாதருக்கு நயமனங்கள் பல கொடுத்து வெஞ்சோற்று கடனை தீர்க்க வெள்ளோட்டம் பார்க்க வேண்டியவர்கள் யாரெல்லாம் வந்து இங்க அழகு பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் அனைவரையுமே நீங்க உங்களுடைய உபநிஷத்துக்கு அடிப்படை தத்துவம் குருவே உச்சதானம், குருவில்லையேல் எதுவும் இல்லைங்கிறத இந்த இடத்துல முழுமையா கொடுத்துருக்காங்களாங்க. சகுனம் மட்டும் சரியா பார்க்கப்பட்டிருந்தா போதும். ஆனா உபநிஷதம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இங்க 2 மூலங்களை 3 கன்னிகளா காமிச்சிருக்காங்க. முதல் கன்னிகைக்கு 2 வேஷத்தையும் 2வது கன்னிகைக்கு 4 வேஷத்தையும் கொடுத்து 6வது கன்னிகைக்கு 64 நாயன்மார்கள் வேஷத்தையும் கொடுத்துருக்காங்களாங்க. சொர்க்க வாசலை இங்க நேரடியாக காட்டணும்னு நினைச்சு குருநாதர் தன்னுடைய தென்னுக்கு திசைய மறைமுகமா காட்டியிருக்காராங்க. எப்பவுமே குரு தெற்கு திசையில் அமர்ந்திருப்பாங்க. இந்த கோவில்ல மட்டும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா குரு வடக்கு நோன்பு இருந்து முழு ஆகமம் செஞ்சதால தன்னுடைய திசைய வடக்கு திசையிலிருந்து தன்னுடைய பெயருக்கேற்ப பிரம்ம நிறைய இருக்காங்களாங்க. சுலக்ஷண காண்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது குருவின் பிரத்யேக வாயிலிருந்து யாராவது ஒருவர் தன்னுடைய பிரத்யேக வரலாற்றை 2 முறை பாகுபடுத்தி பார்க்கும் பொழுது அவருடைய வரலாறும் சரி, வேர்க்க வைத்த கடலைகளும் சரி, வெள்ளோட்டம் பார்க்கும் பொழுது முதல் திசையை தெற்கு திசையிலிருந்து 3 நிலைகளை கழன்ற பிறகு 4ஆம் நிலை கடக்கும் பொழுது குருவின் திசையும் குருவுக்கு வடக்கு திசையில, அதாவது குரு தட்சிணாமூர்த்தி இங்க வடக்கு நோக்கி இருக்காங்க. இந்த ஆலயத்தின் 2வது பாகுபாட்டுல இப்படி யார் அமைச்சுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதி பிரம்ம நந்தீஸ்வரர் என்ற பெயரையும் சூட்டி அழகு பார்ப்பாங்களாங்க. குருவுடைய பிரதான வாயிலிருந்து 8 அல்லது 9 ஸ்தலங்களுக்கு பெயர் போன ஸ்தலமா இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. குருவிற்கும் சரி சீடர்களுக்கும் சரிங்க. இது போல பிரத்யேக வரலாறுலாம் நாங்க எங்கேயுமே குறிப்பிட்டதில்லை. முதன்முறையா இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். சுமார் 3ஆம் நூற்றாண்டு இந்த ஆலயத்துடைய பிரதிபகுதியை முழுமையா வெளியிட்டிருக்காங்க. புனரமைப்பு செஞ்சதால குருவின் ஆலயமும் இந்த ஆலயத்தின் பெயரும் புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க. குருவுடைய கோபுரம் உச்ச கோபுரமா இருந்து 6 படிக்கட்டுகளா இருந்திருக்குங்க. ஒரே ஒரு படியை மட்டும்தான் இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. மீதி இருக்கிற 5 படியுமே மறைமுகப்பட்டிருக்குங்க. சுட்சத்துவம் சூட்சுமத்துவம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஆலயமே பிரதான வாயிலா இருந்ததுன்னா நீங்க அடுத்து வருகின்ற நாட்கள்ல இருந்து சுமார் 60 நாட்களுக்குள்ள இந்த ஆலயத்தின் பிரத்யேக வரலாறு என்னங்கிறத நீங்களே அறிவிப்பின் பலகையினோடு இதை உணரலாங்க. உங்களுடைய ஆதி நந்தியா உங்கள் குருநாதர் இருக்கும் பட்சத்துல நீங்களும் உங்களுடைய பிரம்ம நிலை எப்படிங்கிறத இந்த ஆலயத்துல வந்து முழுமையா கருத்தாய்வு செய்து பார்க்கலாங்க.
இது போல ஆவடிய இவ்வளவு உயரமும் சரி, இவ்வளவு அகலமும் சரிங்க. பெரிய லிங்கேஸ்வரரா இருக்கிற குருவுக்கு இது போல பிரதான வாயில் எந்த ஒரு ஆலயங்களும் இருக்காதுங்க. இது பிரசித்தி பெற்ற ஆலயங்கிறது மட்டும் இல்லாது, உங்களுடைய ஆலய பணிக்காக நீங்க உங்களையே பிரசித்தி பெறணும், உங்களையும் வரி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது போல பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் இது ஒரு பெரும் வரம் கொடுக்கும் ஆலயமாவே இருக்குங்க. உச்சகட்ட வரலாற்றில் எங்களுடைய பிரதான வாயிலிருந்து 8 அல்லது 9 நிலைகளை கடக்கும் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு வர்த்தமான விஷயங்களும் உங்களோடு பகிரப்படும் பொழுதுதான் வெளிப்படுனா இந்த 2 ஆலயங்களுமே மிக முக்கியமான ஆலயமா இருக்கட்டுங்க. குருவின் பிரதான வாயிலிருந்து உச்சகட்ட வரலாற்றில் எங்களுடைய குருநாதர் குரு தவசுதநாதருக்காக ஆதி நல்லூர், அதாவது இந்த பிரம்மநந்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து மீண்டும் ஒரு சில விஷயங்களை நாங்க இதே போல் வெளியிடுவது எங்களுக்கு பெரும் பட்சணையா இருக்கட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.